சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. 2026 முதலமைச்சர் யார்? சன் டிவி எடுத்த கருத்து கணிப்பு, அனல் பறக்கும் முடிவுகள், இதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் தான் முதலமைச்சராக வரப்போகிறார்கள்? இந்த ஆண்டு நிறைய விதமான எதிர்பார்ப்போடு இருக்குது. குறிப்பாக ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் புதியதாக நிறைய விதமான கட்சிகள் வந்திருக்கிறது. இதில் மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் திமுகவுக்கு நிகராக நம்முடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியானது இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் எந்த அணி வெற்றி பெறப்போகிறது, யார் எவ்வளவு வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தொகுதிகள் யார் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 2026 முதலமைச்சர் யார் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதாவது மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அதாவது ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கே கொடுத்துட்ருக்கோம். அதாவது அதிமுக மற்றும் திமுகவே வந்துட்டுருக்கு. இப்போ புதுசாக யாருக்குன்னா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேக்காவுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக யார் யாரெல்லாம் எத்தனை தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, குறிப்பாக 118 தொகுதியில் எந்த கட்சி அதாவது வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சி தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய அதிமுக பார்த்தீங்கன்னா 28%, நம்முடைய திமுக பார்த்தீங்கன்னா 31% மேலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய டிவிகே அந்த கட்சி பார்த்தீங்கன்னா 21% பார்த்தீங்கன்னா வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது நிலை படி பார்த்தீங்கன்னா தற்பொழுது இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? அது தேர்தல் சமயத்தில் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பர்சன்டேஜில் சொன்னோம். இப்போ எத்தனை தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது திமுக கூட்டணியில், அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் 100 தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து அதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு 80 தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா ஒரு 70லேருந்து 60 தொகுதிகள் வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது தேர்தல் சமயத்தில் இந்த வாக்குறுதிகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் புதிய நபர்களுக்கு வாக்களிக்க வேண்டும், ஏன்னா போட்டவங்களுக்கே போடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறார்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கூட்டணி குறித்து இன்னும் விஜய் அவர்கள் எந்த ஒரு ஆலோசனை கொடுக்காமல் இருக்கிறார்கள். ஒருவேளை கூட்டணி குறித்து ஆலோசனை கொடுத்தால் விஜய் அவர்களுடைய வாக்கு என்பது பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பர்சன்டேஜ்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான யுத்திகளை அரசியல்வாதிகள் கையாளுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.